தேவன் ஏற்காத ஒரு பாவி உண்டு என்று சொன்னேன். அவர்கள் யாரென்றால், உண்மையான ரட்சிப்பை அடைந்து, ஆவியானவரின் போதனையின்படி ஊழியம் செய்து, தேவனிடம் ஐக்கியமாக இருந்த நிலையில், சரீர ஆசையினால் தூண்டப்பட்டு, விபச்சாரத்தில் விழுந்து விட்டாள் என்றால், இனி அவனுக்கு மீட்பு கிடையாது. இதுதான் மிகப்பெரிய வேதனையான தீர்ப்பு. இது போன்ற பரிசுத்தவான்கள் கூட சில பொய்கள், சிறிய பொய்கள், கோபதாபங்கள், அதில் மூலம் செய்த ஒரு சில பாவங்கள் இருந்தால் அவற்றை நிறுத்தி செய்து கொள்ள முடியும். சமத்தை விட்டு சொல்லி நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அதில் தேவ சிட்சையும் இருக்கும். அப்பொழுதுதான் அந்த நிவர்த்தியும் நடக்கும். ஆனால் விபச்சாரம் போன்ற பாவத்தில் விழுந்து விட்டான் என்றால், அதாவது மரணத்துக்கு ஏதுவான பாவம், ஆத்தும மரணம், சரீர மரணம், அதுக்கு ஏதுவான பாவத்தை திரும்பி ரட்சிக்கப்பட்ட நிலையில் பரிசுத்தவானாக இருந்த நிலையில் செய்து விழுந்து விட்டான் என்றால், அதற்காக உரியவரிடம் சென்று அவன் ஒப்புரவானாலும் கூட அவனுக்கு இனி மீட்பு அல்லது ரட்சிப்பு என்பது இல்லை. இதை வேதம் சொல்கிறதா? இதன் முழு காணொளியை கேட்க வேண்டுமென்றால் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் செய்யவும்.